ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலினா கிச்சன். இன்னைக்கு மெலினா கிச்சன்ல கேசரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதுல 10 to 12 முந்திரி பருப்பை இது போல உடச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 8 போல உலர்ந்த திராட்சையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இது போல் உதிரி உதிரியாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்க, ரவை இந்த ஸ்டேஜில் வந்துடும். நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விடும் போதே 2 நிமிஷத்தில் ரவை நல்லா குக் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 1.25 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக வேணும்னா 1.5 கப்லேருந்து 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இலகும். அப்படி இலக்கம் கொடுக்கும்போது அப்புறமா நம்ம 1 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த டைமில் கலருக்காக ஃபுட் கலர், அதாவது கேசரி பவுடர் சேர்க்குறேன்னா அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கலர் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் கலர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காயை இது போல் நான் தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பும் திராட்சை பழத்தையும், அதையும் இது கூடவே சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து எகெயின் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மெலினா கிச்சனை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி